அளித்தேனே நலிந்திடும் வாழ்வு உனக்கெனில் அது எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கும் சிறப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இதயங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் வணக்கம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கற்றுக்கொள்ளுதல். ஞாபகம் வச்சுக்கோங்க, வணக்கம் அப்படின்னாவே கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு பொருள். நான் இந்த சங்கத்திற்கு 2 மாதம் தான் ஆகிறது. நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது. ஏன்னா பொதுக்கூட்டங்களில் அதிகம் நான் பேசுகிறது கிடையாது. ஸ்டுடியோக்குள்ளே தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். தலைமை பேச்சாளர்லாம் இருக்கிறாங்க, பல மேடைகளை கண்ட பேச்சாளர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க, பல விவசாய அறிஞர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க, ஆழ்ந்த சிந்தனை உள்ள வீரியமிக ஒரு செயல்திறன் மிக்க ஒரு தலைவர்கள்லாம் இருக்கிறீங்க. தமிழகத்தையே புரட்டி போட்ட ஒரு வார்த்தை யார் அந்த சார் அப்படின்னு. இப்போ இந்த கூட்டத்தில் 2-3 பேர் பேசினாங்க, சார்னு பேசினாங்க இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த சார் தெரியும்? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த சாருங்கிற வார்த்தை யாரை சொன்னாங்கன்னு? ஒருத்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் அந்த சார் தெரியுமா? மதிப்பிற்குரிய செயல் தலைவர் திரு நாகேந்திரன் அவர்கள், 25வது வார்டு சிறுகுழுவப்பட்டி செயல் தலைவர் அப்படின்னா அதுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருக்கும் என நம்புகிறேன். ஏன்னா அவர் விரட்டி வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா சங்கத்துக்கு மட்டும் தலைமைக்கு மட்டும்தான் நீ செய்தி போடுவியா அப்படின்னு கேள்வி கேட்டார். தலைவரே நீங்கள் 6:42க்கு நீங்கள் பார்க்கல, அந்த மெசேஜ் போட்டிருக்க, அதையும் பார்த்துட்டு எனக்கு திருப்பி கேளுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் அப்டேஷன் அப் டு டேட் வந்துக்கிட்டே இருப்பாருங்க. ஆமாம், ஒரு சிறப்பு கைத்தட்டல்களை தலைவருக்கு வழங்கிடலாம். ஏன்னா கல்விக்கான சேவையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைனா உடனே ஆன் த ஸ்பாட் ஃபோன் எடுத்து உடனே ஒரு இமிடியட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது ஒரு பாராட்டுதலுக்குரியது. எனக்கு களம் புதிது, காட்சிகளும் புதிது. நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. பெருமாநல்லூர் துப்பாக்கிச்சூடு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அது சம்பந்தமான வரலாறுகளில் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும். 3 நபர்கள், மதிப்பிற்குரிய திரு ராமசாமி கவுண்டர், திரு ஆய் கவுண்டர், திரு மாரப்ப கவுண்டர், இந்த 3 தியாகிகளுடைய நினைவுகள் நம்ம போற்றுதலுக்குரியது. ஏன்னா மின்சார கட்டணம் 1 பைசா உயர்த்தினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டம். ஸோ அது சம்பந்தமான செய்திகள்லாம் நம்மளுடைய தலைமை பேச்சாளரிடமிருந்து நான் அதிகம் எதிர்பார்க்கிறேன். அதனுடைய வரலாற்றுகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் போராடுறோம், எதுக்காக நம்ம இந்த மீட்டிங் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகத்தினுடைய மிக உயர்ந்த சொல் அப்படின்னா செயல் மட்டுமே. அனைவரும் செயல் வீரராக இருப்போம், வெற்றியை வென்றெடுப்போம். சந்தர்ப்பங்கள் மீண்டும் சாதகமாகும் போது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.